நீங்க ஃபியூச்சர் டேட்ஸ்க்கு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க செக் பண்ணும்போது ஒண்ணு அவைலபிளா இருக்கும். இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ அவைலபிளா இருக்கிறது பிரச்சனை இல்ல. நம்ம ஸ்ட்ரெயிட்டா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வந்து நமக்கு டவுட் இருக்கும். கிடைக்குமா? இல்லையா? அப்படிங்கிறது. உங்க டவுட்ட ஈஸியா நான் ரிசால்வ் பண்றேங்க. இந்த ஒரு ட்ரிக் மூலமா. மேக் மை ட்ரிப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு ட்ரெயின்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. புக் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டூ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டேட்ஸ் ஏதாச்சும் நீங்க எப்போ டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட் குடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு 28 அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு சர்ச் குடுத்தேன் அப்படின்னா, இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் எல்லா ட்ரெயின்ஸும் வரும். ஸோ இங்க கீழ பார்த்தீங்க அப்படின்னா, GNWL 56 இருக்குல்ல. ஸோ 56 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரிப் கேரண்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரிப் கேரண்டின்னு இருந்தது அப்படின்னா, நீங்க தாராளமா டிக்கெட் புக் பண்ணலாங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ன்னு இருந்து ட்ரிப் கேரண்டின்னு இல்லாம இருந்தது அப்படின்னா, அந்த டிக்கெட்ட புக் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இந்த பாண்டியன் SF எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, GNWL 181 இருக்கு வெயிட்டிங் லிஸ்ட். ஃப்ரீ கேன்சலேஷன் மட்டும் தான் இருக்கு. பட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிப் கேரண்டிங்கிறது இல்ல. ஸோ இந்த மாரி இருந்ததுன்னா, அத நீங்க புக் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணி தாங்க ரீசென்ட்டா நான் கூட ஒரு டிக்கெட் போட்டேன். எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் உங்க ட்ரிப் கேரண்டின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க IRCTCலயும் புக் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த மேக் மை ட்ரிப்லயும் கூட நீங்க புக் பண்ணிக்கலாங்க. மேக் மை ட்ரிப்ல புக் பண்ணீங்க அப்படின்னா, சில ஆஃபர்ஸ், கேஷ்பேக் எல்லாமே இருக்கு.